எல்லாருக்கும் வணக்கம். நேபாளத்துல அப்படி என்னதான் பிரச்சனை? ஏன் அங்க ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு? ஏன் மக்கள் வீதியில இப்படி போராடணும்? என்னன்னு முழு விரிவா பார்க்கலாம். நேபாளம் ஒரு புத்த பூமி. இந்து மக்களும் வாழ்றாங்க, முஸ்லிம் மக்களும் வாழ்றாங்க. அதே போல புத்த மதத்தை பின்பற்றவும் வாழக்கூடிய பகுதி தான் நேபாள். நேபாளத்துல பல வருடங்களா பார்த்தோம்னா, அங்க மன்னராட்சி நடைபெற்று இருந்துச்சு. 2004லயும் 2008லயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு அப்புறம் தான் மக்களாட்சி வருது. நேபாளத்துல 2008ல மன்னராட்சி முடிவுக்கு வருது. மன்னராட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் மக்களாட்சி வருது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷத்துல 16 முறை ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. முழுமையா எந்த பிரதமரும் பார்த்தோம்னா 5 வருஷத்தை கம்மி பண்ணவே இல்லை. நேபாளத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் நிர்வாகம் பண்ண முடியலன்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பல ஊழல் பண்றாங்க. மக்கள் பணத்தை வீணடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அதே போல இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ரொம்பயுமே எந்த ஒரு உதவியும் இல்லாம இருக்காங்க. ஆனா அரசியல் கட்சியோட தலைவர்கள் பசங்க பொண்ணுங்கெல்லாம் வெளிநாட்டுல நல்லா வாழ்றாங்க, சொகுசா வாழ்றாங்க, ஆடம்பரமா வாழ்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வீடியோ மூலியமா யூடியூப்லயோ மற்ற பொது மீடியாவில் போடுறாங்க. இதை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 26 ஆப் தடை பண்றாங்க. மக்கள் பயன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தடை பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ஜென் இசட் தலைமுறைகள் இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, தெருவில் இறங்கி 2-3 நாட்கள் போராடி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் போட்டதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பண்றாங்கன்னா, KP சர்மா ஒலி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்றாரு. இதுல என்ன குடும்பம் பார்த்தோம்னா, நேபாளத்தை ஆள்றது யார் பார்த்தோம்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. உலகம் முழுக்கும் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல ஆட்சி பண்றாங்க. ஆனா நேபாளத்துல ஒரு கேவலமான ஊழல் ஆட்சியை பண்றாங்க. இப்போ இளைஞர் போராட்டத்துக்கு அப்புறம் 2-3 நாட்கள் நடந்த போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. நேபாளத்தின் தற்காலிக பிரதமராக முன்னாள் நீதிபதி சுசிலா கார்கே பதவியேற்றிருக்காங்க. நேபாளத்துல ஜென் இசட் தலைவர்கள் நடத்திய போராட்டத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், செய்தி நிறுவனங்கள், அதே போல முக்கியமா பிரதமர் இல்லம், நாடாளுமன்ற கட்டிடத்தை எல்லாத்தையுமே தீக்கிரையாக்கிட்டாங்க. இந்த போராட்டத்தால் 19 பேர் செத்து போயிருக்காங்க. 400 பேர்கிட்ட காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அதே போல 17,500 சிறை கைதிகள் இந்த வன்முறை மூலம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருக்காங்க. இதற்கு முன் இதே போல ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. மக்கள் போராட்டம் பண்ணி ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து புதிய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லையும் மக்கள் போராட்டம் பண்ணி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப நேபாளத்திலையும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இளைஞர்கள்.